ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் நான் அப்லோட் பண்ண போகிறேன். இந்த வீடியோ வந்து 2 பார்ட்டாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்ட்டு இப்போது அப்லோட் பண்ணுறேன். இதில் டுடே ஸ்பெஷல் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். எல்லா ரெசிபீஸும் நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர் எல்லாமே நான் இதில் இன்க்ளூட் பண்ணுறேன். 2 பார்ட்டாகிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து மார்னிங் செஷன் பார்த்துக்கலாம். இதில் நான் வந்து டீ தான் மார்னிங் குடிக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு மசாலா டீ ரெடி பண்ணுறேன். இதுக்காக பாலும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இதிலேக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் பட்டா பவுட்ரு சேர்க்குறேன். அப்புறம் ஒரு 2 ஏலக்காய் தட்டி போட்டுக்கிறேன். அப்புறமா ஸ்டாரு, இந்த ஸ்டார்லேருந்தும் ஒரே ஒரு அள்ளி மட்டும் இதிலேக்கு சேர்க்கலாம். அப்புறம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சுக்கு பவுட்ரு கூட சேர்க்குறேன். இஞ்சி இருந்தால் இஞ்சி சேர்த்துக்கலாம். நான் வந்து சுக்கு பவுட்ரு இருக்கிறதுனால சுக்கு தான் சேர்க்குறேன். ஸோ அதனால் நான் இஞ்சி சேர்க்கலாம். இனி இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா தான் வந்தோம் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கலாம். அதனால் லோ ஃப்ளேமிலே வச்சுருக்கேன். ஸோ அப்போ தான் இந்த ஃப்ளேவரெல்லாம் கொஞ்சம் டீலேக்கு நல்லா கிடைக்கும். இப்போ அது நல்லா கொதிச்சிடுச்சு. இதிலேக்கு 2 டேபிள் ஸ்பூன் டீ பவுட்ரு சேர்த்துட்டேன். இனி இது வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஆற்றி கொடுக்கலாம். இப்போ டீ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் 2 கப்பில் கொஞ்சம் சுகர் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இனி இந்த டீ இதிலேக்கு வந்து வடிகட்டிக்கலாம். இப்போ இந்த சுகரை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா டீ ரெடி ஆயிடுச்சு. காலையில் டீ பிஸ்கட் கூட ரெடி. ஸோ டீ குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நான் இன்றைக்கி மசாலா பூரி தான் ரெடி பண்ணிக்கிருக்கேன். இந்த மசாலா பூரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பொட்டேட்டோ வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 3 கப்பு கோதுமை மாவு, கொஞ்சம் கேரட்டு துருவி வச்சுருக்கேன், அஜ்வைனா, ஓமம், அப்புறமா கொஞ்சம் மிளகா பவுட்ரு, மஞ்சள் பவுட்ரு, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, தேவையான சால்ட். இனி இதெல்லாம் சேர்த்து வந்து மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பாயில்டு பொட்டேட்டோஸ் சேர்த்து நல்லா தான் வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு. அப்புறம் கோதுமை மாவு சேர்த்து மிளகா பவுட்ருலாம் நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கு. அப்புறம் மஞ்சள் பவுட்ரு, கேரட்டு, அஜ்வைன், சால்ட்டு, இதெல்லாம் சேர்த்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இதுவும் சேர்த்து நல்லா தான் மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இதில் பீட்ரூட்டு வேணால் பீட்ரூட்டு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா முள்ளங்கி சேர்க்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இனி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப லூஸாக பிசையக்கூடாது. பாருங்கள், இப்போ நல்லா பிசைஞ்சிட்டேன். இனி இதில் கொஞ்சம் ஆயில் ஒன்று கையில் எடுத்து கொஞ்சம் இந்த மாதிரி ஒன்று. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சா. இனி பூரி ரோல் பண்ணிக்கலாம். பூரி சைஸு வந்து நமக்கு எவ்வளோ சைஸு எந்த இதெல்லாம் நம்மளோட இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைஸில் தான் பூரி ரெடி பண்ணியிருக்கேன். இனி இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிருக்கு. இதிലേക്ക് பூரி போட்டு கொடுத்தேன். இப்போ பூரி இந்த மாதிரி ஒன்று இப்படி பொங்கி வரும்போது ஒன்று இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. அப்போ நல்லா புஃப்னு வந்துடும். பாருங்கள், இப்போ அது நல்லா புஃப்னு வந்துடுச்சு. இனி ஒன்று திருப்பி போடலாம். இது பூரிக்கு சைட் டிஷ்ஷு ஸ்பெஷலாக எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு தயிரும் ஊறுகாவும் இருந்தால் போதும். இப்போ இந்த பூரி ரெடி ஆயிடுச்சு. பிளேட்லேக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், மசாலா பூரி ரெடி. இதுக்கு ஏதோ தயிரும்
ஊறுகாய் மட்டும் போதும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஊறுகாய் வச்சு அப்புறம் கொஞ்சம் தயிரும் வச்சு பூரி எடுத்து ஒன்று கட் பண்ணி கொஞ்சம் தயிர் சேர்த்து அப்புறம் கொஞ்சம் ஊறுகாயும் சேர்த்து அப்படியே சாப்பிட வேண்டியதாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோவில் ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் லெஞ்சா